தியேட்டரில் ஃப்ளாப் ஆகி ஓடிடியில் பயங்கரமாக வரவேற்பு பெற்ற டாப் 3 திரைப்படங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். தேர்டாக பார்க்க போகிற படத்தோட பேர் கிஸ் திரைப்படம் தான். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துக்கு கொடுத்த இன்டர்வியூக்கு வந்த வியூஸ் அப்படியே தியேட்டருக்கு வந்திருந்தாங்கன்னா கன்ஃபார்மாக இந்த படம் ஹிட் ஆயிருக்கும். பட் இன்டர்வியூ பார்த்த யாரும் படத்தை பார்க்கல. இது அந்த படத்தோட டைரக்டரே சோகமாக சொல்லியிருந்தாரு. நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆனால் நான் நம்புறது. இப்போ நம்பாதீங்க, உங்க அம்மாவை சொன்னேன். செகண்டாக பார்க்க போகிற திரைப்படத்தோட பேர் மெய்யழகன் திரைப்படம் தான். இந்த மெய்யழகன் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழில் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சூப்பரான ஃபீல் குட் திரைப்படமாக இருந்துச்சு. பட் தேட்டரில் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு அந்த அளவுக்கு சப்போர்ட் கிடைக்கல. பட் ஓடிடி வந்ததுக்கப்புறம் இந்த படத்தை ஏன்டா ஃப்ளாப் ஆகிங்கன்னு தமிழ் ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் கூவி கேட்டிருந்தாங்க. ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிற திரைப்படத்தோட பேர் இட்லி கடை திரைப்படம் தாங்க. இந்த படம் ரிலீஸ் ஆன டைமில் அந்த அளவுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் ஆடியன்ஸ் கொடுக்கல. பட் ஓடிடி வந்ததுக்கப்புறம் இந்த படத்துக்கு கிடைச்ச ரெஸ்பான்ஸ் அப்படி ஒரு ரெஸ்பான்ஸ். அது மட்டும் இல்லாமல் போன வாரம் நெட்ஃப்ளிக்ஸ் வியூஸ் கவுண்ட்ல இந்த படம் தான் ஃபர்ஸ்ட்ல இருந்துச்சு. இங்கே தான் திரும்பி வரப்போறான்.